மாட்டுக்கு வைக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் கிடைச்சது இந்த ஒத்த வாழைப்பழம் தான். அது என்னன்னு தெரியல, ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை பழமாக இருக்கட்டும், நிறையா இருக்கும்போது நீ நானும் போட்டி போட்டுட்டு சாப்பிட்றாங்க. இதே கடைசின்னு வந்ததுக்கப்புறம் அது தீண்டத்தகாதது மாதிரி அதை யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்நாக்ஸாக இருந்தாலும் ரவுண்டு கிடக்குது, கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் கடைசி 2 ஸ்பூன் இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த வாழைப்பழம் 2 நாளாக கிடக்குது. அது ஏன் எங்கள் வீட்டில் தான் அப்படியா, இல்லை எல்லார் வீட்லையுமே இப்படியான்னு எனக்கு தெரியல. சரி வாங்க இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான குக்கிங் ஐடியா கிடைக்க போகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டிக்கு ரெட்டி வேலைங்கிறது நான் கொஞ்சம் நிறையா பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வேலை ரெட்டிக்கு ஒட்டி வேலை. அதாவது 2 வேலையும் ஒரே வேலையாக செஞ்சிடுறது. 2 in 1 ரெசிபி. அதாவது ஒரே ரெசிபியை 2 ஃபுட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறது. அதெல்லாம் நீ சொன்னால் ஒத்துக்க முடியாது. முதல்ல ரெசிபி எப்படின்னு காமி, அதுக்கப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இதோ உங்களுக்காக. இது சோம்பு. அதாவது நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் தக்காளி சட்னி, அதாவது தக்காளி வெங்காயம் வரமிளகா உப்பெல்லாம் சேர்த்தா இருப்போம் இல்லையா, அந்த தக்காளி சட்னியோட ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறது தான் இந்த சோம்பு. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அப்படியே நம்ம எப்போதும் தக்காளி வெங்காயம் வரமிளகா உப்பு அரைப்போம் இல்லையா, அதே சட்னி தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம அரைக்கிறதுக்காக இதை வதக்கி வச்சுருக்கோம். இது பச்சை பயிறு காலகற்கல்லே ஊற வச்சு இருத்து வச்சுட்டேன். இது ஈவினிங்குள்ளார ஸ்ப்ரவுட் விட்டோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தோப்பம் செய்ய போகிறோம். நமக்கு இந்த மாதிரி 2 in 1 ரெசிபி செய்யணும்னு நமக்கு ஐடியா இருந்ததுன்னா முதல் நாளே இந்த கொண்டக்கல்லை ஊற வச்சுருங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்காகலாம் ஒன்று கவலைப்பட்டு வேணா, இருக்கிற உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டால் போதும். இதை மட்டும் என் பையன் கேட்டான்னு வைங்களேன், நறுக்கி எங்கே போவீங்க, அதுக்கு நம்ம தெருவிலே மாடு வருது, அதுக்கே போடலாமே அப்படின்னு. இப்போ நம்ம கடல காய வச்சாச்சு. முதல் நாள் அரைச்ச மாவு. ஸோ அதை நல்லா கலக்கிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா மாவுலையும் கரண்டி விட்டு எடுக்க முடியாது, நமக்கு அவ்வளோ செல்லுபடியாகாது. ஸோ நம்ம தேவையான மாவு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் சுற்றி வடிச்சு விட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த கொஞ்சமாக எடுத்த மாவில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இல்லை என்ன தண்ணி கலப்போனா, நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது அந்த கிரைண்டரில் கடைசியாக நம்ம அந்த கழுவி எடுப்போம் பார்த்தீங்களா தண்ணி, அது வேஸ்ட் பண்ணாமல் நான் எடுத்து வச்சுப்பேன். அந்த தண்ணியை இதில் ஊற்றி அதை வேஸ்ட் ஆக்காமல் மிக்ஸ் பண்ணிப்பேன். எல்லாரும் இப்படி தான் செய்வீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே எண்ணெயை ஊற்றிட்டு லேசாக வெந்த உடனே தோசை திருப்பி எடுத்து இந்த மேலே இருக்கிற கட்டி முட்டியெல்லாம் அப்படி வடிச்சு விட்டோம்னா தோசை நல்லா முறுமுறுன்னு மெலிசாயிடும். இப்போ நம்ம தீயை சன்னமாக வச்சுட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நார்மலாக இருக்கிற தக்காளி வெங்காய சட்னி தான். ஆனால் இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படி அரைக்க மாட்டோம். ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் முதல்ல அரைச்சப்போ நான் ஐயோ இது என்ன கறி வாசனை அடிக்காதான்னு நினச்சேன். ஆனால் சட்னி உண்மையிலே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது இது நம்ம 2 in 1 ரெசிபியாக பண்ண போகிறதுனால இப்போ சோம்பு சேர்த்து அரைச்சிட்டா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சட்னிக்கு தாளித்து தான் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து தாளிச்சிங்க, மிச்சத்துக்கு தாளிக்காமல் வச்சுருங்க. தாளிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தெய்வ குத்தம் கிடையாது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ தான் சாதாவாக தோசை ஊற்றிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தொப்பி தோசை போடுவேன். நான் அப்படியே சாதா தோசையை தொப்பி தோசையாக மாற்றிட்டேன். அம்மாடி இதை தட்டில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே பெரும்பாடாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, இப்போலாம் சூடு கொஞ்சம் ஒருக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். எங்கள் வீட்டு தொப்பி தோசையும் தக்காளி வெங்காய சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ இதில் என்ன 2 in 1 ரெசிபின்னு கேட்டிங்கன்னா, அந்த மிச்சம் இருக்கிற சட்னி இருக்குது பாருங்கள், அதுதான் இன்றைக்கி குருமாவாக மாறப்போகுது. நம்ம வீட்டில் ஒரு புரோட்டீன் லவர் இருக்கிறதுனால அவனுக்காக கொஞ்சம் பயிர் எடுத்து வச்சுக்கிட்டேன். வீடியோக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். அப்புறமா அவன் கிண்ணத்தில் போட்டு சாப்பிடுவோம். எப்படி இருந்தாலும் நம்ம குருமா பண்ணணும்னா எல்லாத்தையும் நறுக்கி தான் ஆகணும். ஸோ நம்ம காலைல சட்னி அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிட்டோம்னா அப்படியே குருமாவாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும், வேலை மிச்சம். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச கையோட மத்தியானம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். லஞ்ச் கூடவே பசங்க சோறு சாப்பிட மாட்டாங்கிறதுனால அவங்களுக்கு டிஃபன் சப்பாத்தி பண்ணிவிட்டு அந்த சப்பாத்திக்கு தான் இப்போ குருமா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடான உடனே இந்த வாசனை ஜாமான்லாம் ஒன்று எல்லாமே கிடையாது, பட்டை சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம அந்த மிச்சம் மீதி இருக்கிற சட்னியை தூக்கி இதில் ஊற்றினோம். ஆனால் ஊற்றின உடனே அப்படியே தெளிக்கும் பாருங்க, கை கால் செவருலாம் அப்படி தெளிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சோண்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஏன்னா இது குருமா இல்லையா, அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். அதாவது இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு திக்காகிற வரைக்கும் நம்ம அதை மூடி வச்சிருக்கணும். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் ஒரு 2 years பேக்குன்னு நினைக்கிறேன் இதை போட்டிருக்கிறேன் நான். அப்போ மற்ற சினிமா டைலாக்லாம் வச்சு போட்டதுக்கு லைக்ஸ் வியூஸ்லாம் வந்திருக்கலாம். ஆனால் என்னோட சொந்த வாய்ஸில் ஒரு ரெசிபிக்கு அதிகமாக வியூஸ் அண்ட் லைக்ஸ் வந்தது அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு தான். அது ஒரு மெடிக்கல் மிராக்கல் தான். சட்னி அரைக்கும் நேரத்தில் குருமா அப்படின்னு கேப்ஷன் வச்சிருந்தேன். 10,000 வியூஸோ ஏதோ போச்சு. என் வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்தது ஒரு அதிசயமாக தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம சட்னி வச்சிருந்த கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சட்னி கொஞ்சம் ஒட்டி இருக்கும்ல, அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை கழுவி நம்ம ஊற்றிக்கணும். அப்படியே நம்ம ஒட்டை வலிச்சு ஊற்றினாலும் எக்ஸ்ட்ரா நமக்கு குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நைட்டு ஊற வச்ச கொண்டக்கல்லையே நம்ம காலையில் தோசை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்பயே இந்த பக்கம் ஸ்டவ்வில் அதை பாயில் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்குள்ள இந்த கொண்டக்கல்லையும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பாயில் பண்ண கொண்டக்கல்லை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் அந்த குருமாவில் போட்டுக்கிறேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், இல்லை நாளைக்கு புளிக்குழம்பு வைக்கிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொண்டக்கல்லை போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டலாம், அப்போ தான் அந்த குருமா கொஞ்சம் திக்காகும். ஆல்ரெடி சட்னிலையும் உப்பு இருக்குது, நம்ம கொண்டக்கல்லையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தது தண்ணி மட்டும் தான். அந்த தண்ணிக்கு தகுந்த மாதிரி உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உப்பு கொஞ்சம் எல்லாருமே கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குருமாவுக்கு மற்றதுக்கெலாம் நம்ம தவிர்க்க முடியாது. பட் நான் எதுக்கெல்லாம் தவிர்க்க முடியுமோ அதுக்கெல்லாம் நான் சுத்தமாகவே போட மாட்டேன். சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் போடவே மாட்டேன், பூரிக்கு போட மாட்டேன். மேக்ஸிமம் மோரெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம்னா உப்பு போட்டு குடிக்க மாட்டோம், தயிருக்கு உப்பு போட்டு சாப்பிட மாட்டோம். மேக்ஸிமம் எதுக்கெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி அவாய்ட் பண்ணிடணும். இப்போ ஃபைனலாக நம்ம வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் மல்லித்தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி அப்படியே தூவி விட்டுக்கலாம். மேபி சட்னியில் உங்களுக்கு அந்த சோம்பு போட்டு அரைக்கிறது பிடிக்கல, எனக்கு அந்த வாசம் பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க குருமா தாளிக்கும் போது பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம்.
சட்னியில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு விஷயம், நம்ம கமல் சார் சொல்வார் இல்லையா, அது என்னன்னே தெரியல, என்ன மாயமோ தெரியலன்னு, அந்த மாதிரி தான் இந்த ரெசிபி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கலராக மாறிடுது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லோ கலர் மாறுது, ப்ளூ கலர் மாறுது, ரோஸ் கலர் மாறுது. அது ஏன் அப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ஒவ்வொரு டைமும் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்தேன் நான். அது ஏன்னே தெரியல. யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சதுன்னா இதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் மாறிடுது. இன்றைக்கி சப்பாத்தி குருமா பண்ணதுனால இன்றைக்கி எங்களுக்கு வந்து சிம்பிள் ரெசிபியாக தான் பண்ணியிருந்தேன். முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதை வச்சு நான் தண்ணி சாறு தான் பண்ணிக்கிட்டேன். நான் வைக்கிற தண்ணி சாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மைல்டாக இருக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். தண்ணி சாறு ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். குருமா வச்சாச்சு, தண்ணி சாறு வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு. நமக்கு சப்பாத்தி போட்டால் லஞ்ச் முடிஞ்சது. இப்போ இந்த ரெசிப்பியில் 2 2 in 1 ரெசிபி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல சட்னி அரைச்சதே நம்ம குருமாவாக மாற்றியாச்சு. அதேமாதிரி லஞ்சுக்கு வந்து நம்ம சாதத்துக்கும் இதை தொட்டுக்கையாக சாப்பிட்டுக்கலாம் அந்த குருமாவை. அதே நேரம் சப்பாத்திக்கு அதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ 2 2 in 1 ரெசிபி. எப்படி எப்பவும் போல் ஃபுல்கா போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃபுல்காவை நம்ம தீயில் வைக்கும்போது மட்டும் தீ வந்து ஹையில் வச்சுணும். அப்போ தான் புஷ்ஷுன்னு ஊப்பி வந்துடும். ஏதோ இந்த ஃபுல்காவை வச்சு என் பழப்பு ஓடிட்டுருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சேனலையும் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல்.